எந்திரிச்சிட்டீங்க? அப்பா வந்துட்டாரா? அவரு கிடக்குறாரு. நீங்க வந்து விளையாடுங்க. டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. தமிழ்ல தான் చెప్పుவேன். ஒரே நானா தெலுங்கு வாடுறா. எங்க அம்மா தமிழ் தானே. நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. சட்டா என்னமா அது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிசின்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை அது இருக்கா? சாரி, அதை விட ஸ்வீட்டா இருக்கும். விருப்பாச்சி. அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு. கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாவா, எப்போ வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க. நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யாக்கனி இருக்கா? கொய்யாக்கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாவா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? இருக்கீங்க. காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீ சால சீரியஸா மாட்டாடுத்து. நான் இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். மேடம், கொய்யாக்கனி கேட்டேனே. ஜஸ்ட் 5 minutes. என்ன 5 minutes? யோ, நாளைல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க. இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆன்ட்டியோட கடை. ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லட்டா நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. டம்ளர் பிடிங்க. பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல, அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்தாரேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வெறுங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டுறாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர், துக்கம், சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறியான்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி, நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ, ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய்த்தனமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான், ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல. என் புருஷன் கால் தூசுக்கு வருவான். உன் புருஷன் நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துடா. அசல் நீ கேந்தல இது கமெண்ட் உண்டு. தாதா, நான் இந்த வீட்டு மருமக. எது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசல நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேரும் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன். பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி அன்னைக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனுக்கு கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. 2வதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். சொல்லி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயிலதான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையும் திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் என் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்கு
கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமர்த்தியம் இல்ல. பாக்கெட் எடுக்கிற பெருசா. இருங்க, நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு. செட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாயை மூடிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம்னு நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கை கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசரை திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. உன்னோட BA சர்டிபிகேட், நீ கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின், இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்க. இத பாருப்பா, யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. புரியுதா? இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர்ற கேஸ் தான். என்ன சார் காசு போட்டு இப்படி உடைக்கிறீங்க? ஒண்ணு உடைச்சதுக்கே கேக்குறியா? வேற ஹோட்டலுக்கு போலாம். வா வா. சத்தம் போட்ட கை கால் இருக்காது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். போட. யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. எவ்வளவுமா பில்லு? 40 ரூபா. 40 ரூபா? இந்த பில்லையும் சேர்த்து கொடு. ஐயா நான் சாப்பிடதான் என்கிட்ட காசு இருக்கு. டேய், போய் சொன்ன. சத்தியமா என்கிட்ட 2 ரூபா தாங்க இருக்கு. என்னடா பாக்கெட்ல மொத்தையா இருக்கு? இது யாருது? 3 மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்காக வச்சேன். இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன். அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வை. வேண்டாண்ணே, என்னால முடியாது. நான் ரிக்ஷா ஓட்டுறேன், திருப்ப முடியாது. யார் தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. சூப்பர் மச்சி, நமக்கு தினமும் ஒரு பைத்தியக்காரன் மாட்டான் பாரு. ஹலோ மச்சி, எங்க பாரு. அவங்க பில்ல கொடுங்க, உங்க பில்லும் கொடுங்க. போங்க. சர்வர், என் பில்லு போடுங்க. ஹலோ, இந்த 3 பில்லையும் அவங்களே கட்ட சொல்லுங்க. போங்க. இந்த 3 பில்லையும் உங்களே கட்ட சொன்னார். டேய், நீங்க 2 பேரும் உட்காருங்க. டேய், நீ ஒருத்த மட்டுமே கவனி. என்னம்மா கண்ணு?
ஐயா, இத்தனை நாளா இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க. என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க. இப்ப போட்டீங்களே ஒரு போடு, இந்த மாதிரி அப்பப்ப அங்கங்க போடுங்க. அப்பதான் கேள்வி கேட்க ஆளு இல்லைன்னு கொட்டம் அடிக்கிற கூட்டம் அடங்கும். எங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கும். போலீஸ் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழிதான் இருக்கா, பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். யோ, நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி, நீங்க வாயா. யோ, நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி, நீ என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்து சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ்ல ஒரு தைரியம் வேண்டாமாயா? போயா. சார், ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வெளியே வீசினோம்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ, தண்ணீர் போய் வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னு ஒன்ன போய் சொல்றது. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. எவனாச்சும் கிட்ட வந்தீங்க, இந்த ஆளு தீந்தா. ஏய், எல்லாரும் போய் ஜீப்ல இருக்குடா. சீக்கிரம். வீட்டுல யாருமே இல்லைங்க. எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். ராஜ்யன் ஒருத்தர் இந்த வீட்டுல தானே இருக்காரு. நான் புதுசுங்க. முதலாளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்குங்க. உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திட்டு போசனா? ஏன் பாபா, நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே. இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே. எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிடுவானுங்க. மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாபா, எனக்கு உங்க உடம்பு தான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. அச்சோ, நல்ல வருமானம் வரும். அச்சோ, வேண்டாம். இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரை கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கயா, வீராசாமி வரட்டும். எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்க. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ராசியா போச்சுங்க. அம்மா, லோப்ரா டியூட்டிக்கு போகலையா? லோப்ரா மாட்டாடுச்சு. டியூட்டிக்கு போறேன்னு போனானே. அம்மா,
ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லி. டேய் 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 நில்லுடா, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன இதெல்லாம் கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. டேய் டேய் நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற, கடை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு, விடு. Go inside. சார் எப்படியாவது என்ன சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் பண்ணுங்க சார். எத்தனை முறையா உனக்கு சொல்றது? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்றேன். சும்மா திருப்பி திருப்பி வந்து தொலை கொடுத்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே கிரிமினல் கேஸ்ல 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தவன். உன்ன மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆட்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய கூட ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் இருக்குது. அது தெரியாம கைய பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன், என்ன எப்படியாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கெட் அவுட். ஏமா என்னப்பா? நம்ம மாமா போலீஸ் தானே? ஆமாப்பா. நானும் பெரிய நானும் நம்ம மாமா மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதாம்மா என் லட்சியம். ஏறியா வண்டியில. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேக்குற? என்ன வீராசாமி மாடர்ன் ட்ரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற? மாறு வேஷத்துல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இங்க பாருங்க, நான் எந்த தப்பு- ஏத்துங்கய்யா. நடங்க. ஏறுங்கய்யா. ஏண்டா போலீஸ் அடிக்கிற அளவு துணிஞ்சிட்டீங்களா? உள்ள வா, எலும்பை எண்ணிடுறேன். தலைவெட்டி தாண்டவரான் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். யோ, உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, உனக்கு யாராச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உன்னை நொங்கு நொங்கு நொங்குனா. கூட்டத்தோடு சேர்ந்து 4 சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நேரம் வந்தீங்க குழந்தை அவ்வளவுதான். 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. ஐயோ வண்டி பண்ணிட போறான். உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ பெற்ற குழந்தை தானே, போனா போட்டுனா. விடுமா, காலை விடுமா. அவன் சும்மா மிரட்டுறான், ஒண்ணும் செய்ய மாட்டான். காலை விடுமா. இங்க பாரியா, ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்துட்டு நீங்க தூக்குங்க. வாமா, தைரியமா வாமா. ஒண்ணும் செய்ய மாட்டேன், நடமா போமா. இந்த பார் தாண்டவராயா, இந்த தடவை நிச்சயம் தப்ப முடியாது. குழந்தைய கீழே இறக்கி விட்டுரு, இல்ல நிச்சயம் ஷூட் பண்ணிடுவேன். இப்ப சுடு. சுடியா, சுடுறா. ஐயா, கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார், அதெல்லாம் செய்யாத. சரியா? நீங்க 2 பேரும் பின்வாசல்கிட்ட போய் நில்லுங்க. ஏய், நீ இந்த கதவு கிட்ட போய் நில்லு. வாடா. ஏய், பத்தம் படம் இருக்க போறியா இல்லையா? உன்ன உட்கார. அங்க பாருங்க. இல்லையா, ஏதோ கொலை நடக்குது.
முதலாளி, நம்ம தலைவட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல விட்டுரு. ஏங்க நாயுடு, வீடு வந்துருச்சு, இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு? கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்தாருங்க. டைம் எந்த? ஐயோ, ஸ்கூல் விடுற நேரமாச்சு. நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உங்க வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு. நான் வரேன், போப்பா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டிய? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சு. என்ன எகிறல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா.
மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு, வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஸ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா என்ன? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ண. ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னு பின்னிட்டீங்களே. அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும்போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராம ராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய்.